அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கணித்திற்குரியவர்களே, இது தஹாரத் சம்பந்தப்பட்ட, அதாவது தூய்மை சம்பந்தப்பட்ட கடைசி வகுப்பாகும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நம்முடைய ஃபிக் வகுப்பில் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் பார்க்கலாம். எனவே தஹாரத்துடைய தூய்மையுடைய கடைசி சட்டமானது மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்த போக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் சம்பந்தமாக இருக்கிறது. மாதவிடாயை அரபியிலே ஹைத் என்று சொல்வார்கள், பிரசவ இரத்த போக்கை நிஃபாஸ் என்று சொல்வார்கள். இந்த இரண்டும் ஏற்படும் பொழுது பெண்கள் தொழுவது கூடாது, நோன்பு நோற்பது கூடாது. இன்ஷா அல்லாஹ் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். எனவே இந்த இரண்டு இரத்தத்துடைய சட்டங்கள் ஒரே மாதிரி தான். ஹைத் மற்றும் நிஃபாஸ், மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்த போக்கூடிய சட்டங்கள் ஒரே மாதிரி தான். முதலாவதாக ஹைத், மாதவிடாய் இரத்தம் என்பது கருப்பு நிற இரத்தமாக, கட்டியான இரத்தமாக, துர்நாற்றம் கொண்ட இரத்தமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் சில பெண்களுக்கு ஒரே ஒரு நாள் மாதவிடாய் என்பது ஏற்படலாம். இது அவரவருடைய பழக்க வழக்கங்கள், உடல் ஆரோக்கியம், அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தின் கிளைமேட், இதையெல்லாம் பொறுத்து நாட்கள் என்பது மாறுபடலாம். சிலருக்கு 3 நாட்கள், சிலருக்கு 5, சிலருக்கு 6, சிலருக்கு 7 என்று மாறுபடலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நாள் ஏற்பட வாய்ப்புண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இப்படி மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்கள் தொழுவது கூடாது, நோன்பு நோற்பது கூடாது. எப்போது இந்த மாதவிடாய் விட்டு அவர்கள் தூய்மை அடைவார்கள் என்று சொன்னால் 2 அடையாளங்கள் உண்டு. இதை கொண்டு பெண்கள் என்ன செய்யலாம்? ஆம், மாதவிடாய் இரத்தத்திலிருந்து சுத்தத்தை அடைந்து விட்டோம், சுத்தமாகி விட்டோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதல் அடையாளம் என்ன? இரத்தம் நின்ற பிறகு இரத்தம் சுத்தமாக வரவே கூடாது. எந்த அளவிற்கு சொன்னால், அவர்கள் துணியை பயன்படுத்தினாலோ அல்லது காட்டன் பயன்படுத்தினாலோ இரத்தமே இல்லாமல் சுத்தமாக அது அப்படியே இருக்க வேண்டும். எனவே இப்படி அவர்கள் பார்த்தால் இது என்ன அடையாளம்? அவர்கள் சுத்தமாகிவிட்டார்கள், மாதவிடாய் இரத்தம் என்பது நின்றுவிட்டது என்பதற்கான அடையாளம் இது. அல்லது இரண்டாவது அடையாளம் என்ன? இது எல்லா பெண்களுக்கும் இப்படி ஏற்படாது. ஆனால் சில பெண்களுக்கு இப்படி நடக்கலாம். அவர்கள் என்ன செய்யலாம்? இந்த இரண்டாவது அடையாளத்தை வைத்து சுத்தமாகிவிட்டோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த அடையாளம் என்ன? இரத்தம் நின்ற பிறகு வெள்ளைப்படுதல் என்பது ஏற்படும், அல்லது வெள்ளை நிற நீர் வெளியேறுவதை அவர்கள் பார்ப்பார்கள். எனவே மாதவிடாய் ஏற்படும் பொழுது இந்த வெள்ளை நீர நீர் என்ன செய்யாது? வராது. மாதவிடாய் இரத்தம் நின்றுவிட்டால் மட்டுமே தான் இந்த வெள்ளைப்படுதல், இந்த வெள்ளை நீர் என்பது வெளியேறும். எனவே இப்படி வெளியேறினால் அந்த பெண்கள் என்ன செய்யலாம்? சுத்தமாகிவிட்டோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லது முற்றிலும் இரத்தம் நின்றுவிடும், அவர்கள் காட்டனை அல்லது துணியை பயன்படுத்தினால் அது அப்படியே சுத்தமாகவே இருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள். இப்படி குறைந்தபட்சம் ஒரு நாள் மாதவிடாய் என்பது ஏற்படலாம். அதற்கு பிறகு இந்த 2 அடையாளங்களை கொண்டு என்ன செய்யலாம்? பெண்கள் சுத்தமாகிவிட்டோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 2 அடையாளங்களை அவர்கள் பார்ப்பதற்கு முன்பு இரத்தத்தின் நிறம் மாறுவதாக பார்த்தால், ஆரம்பத்தில் கருப்பு நிற இரத்தம் வந்தது, பிறகு இரத்தம் நின்று போகவில்லை அல்லது வெள்ளை நிற நீரும் வெளியேறவில்லை, இந்த 2 அடையாளங்களையும் அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் அதற்குள் அந்த கருப்பு நிற இரத்தம் என்பது சிகப்பு நிறமாக மாறிவிட்டது, அல்லது அதற்கடுத்து மஞ்சள் நிற இரத்தமாக மாறிவிட்டது என்பதை அவர்கள் பார்த்தால் அதுவும் ஹைதுதான், அதுவும் மாதவிடாய்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், சுத்தமடைந்த பிறகு, அதாவது இரத்தம் நின்றுவிட்டதை அவர்கள் பார்த்தார்கள், அல்லது வெள்ளை நிற நீர் வெளியேறியதை அவர்கள் பார்த்தார்கள். இதற்கு பிறகு மறுபடியும் மஞ்சள் நிற இரத்தத்தை அவர்கள் பார்த்தாலோ அல்லது சிகப்பு நிற இரத்தத்தை அவர்கள் பார்த்தாலோ அதை அவர்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஹைதாக, மாதவிடாய் இரத்தமாக கன்சிடர் பண்ண வேண்டாம், மாதவிடாய் இரத்தமாக அதை கருத வேண்டாம். ஆனால் எப்போது? தூய்மை அடைந்த பிறகு பார்த்தால் மட்டுமே தான். தூய்மை அடைவதற்கு முன்பு இரத்தத்தின் நிறம் மாறுவதாக பார்த்தால் அது மாதவிடாய் இரத்தம்தான். மாதவிடாய் இரத்தத்தின் ஆரம்ப
நிலையில் அதனுடைய நிறமானது கருப்பு நிறமாக இருக்கும். சில நாட்களுக்கு பிறகு கடைசி நாட்களில் அந்த கருப்பு நிறம் என்பது சிகப்பு நிறமாக மாற வாய்ப்புண்டு. அதுவும் கடைசி நாட்களில் கடைசி நேரத்தில் மஞ்சள் நிறமாக கூட மாறி வர வாய்ப்புண்டு. இந்த அனைத்துமே மாதவிடாய் இரத்தம் தான். ஆனால் எப்போது மாதவிடாய் இரத்தம் என்பது நின்று விடுமோ, இரத்தம் சுத்தமாக வரவில்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள், துணியை வைத்து பார்க்கிறார்கள், அது அப்படியே சுத்தமாக தான் இருக்கிறது, அல்லது வெள்ளை நீர் வெளியேறுவதை, வெள்ளைப்படுதலை அவர்கள் உணர்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு பிறகு ஒரு நாள் 2 நாள் பிறகு மறுபடியும் மஞ்சள் நிற இரத்தத்தை பார்த்தாலோ சிகப்பு நிற இரத்தத்தை பார்த்தாலோ அதை என்ன செய்ய வேண்டாம், மாதவிடாய் இரத்தமாக கருத வேண்டாம். அந்த மஞ்சள் நிற இரத்தத்தை தூய்மை அடைந்த பிறகு பார்த்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை சுத்தப்படுத்தி, எப்படி சிறுநீரை சுத்தப்படுத்துவோமோ, சிறுநீர் பட்டுவிட்டால் அந்த இடத்தை கழுவோமோ, பிறகு உது செய்து தொழுவோமோ, அதே மாதிரி தான் பெண்கள் என்ன செய்ய வேண்டும், சுத்தம் அடைந்த பிறகு சிகப்பு நிற அல்லது மஞ்சள் நிற இரத்தத்தை பார்த்தால் அவர்கள் சிறுநீரை கழுவுவது போல் அதை கழுவிவிட்டு உது செய்து தொழுக வேண்டும். மாதவிடாய் என்று நினைத்து என்ன செய்யக்கூடாது, தொழுகை விட்டுவிடக்கூடாது, தூய்மை அடைந்த பிறகு பார்த்தால். எனவேதான் உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா லா நஉத்து அஸ்ஸுஃப்ரத அவில் குதரத பஅத துஹுரி ஹைதன் அல்லது ஷைஅன். அபுதாவூதின் 307வது ஹதீஸாக உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தூய்மை அடைந்த பிறகு, அதாவது இரத்தம் முற்றிலும் நின்று விட்டது, துணியை வைத்து பார்க்கிறார்கள், அது சுத்தமாகவே இருக்கிறது, நீண்ட நேரம் வைத்து பார்த்தாலும், அல்லது வெள்ளை நீர் வெளியேறுவதை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே இப்படி சுத்தமடைந்த பிறகு மஞ்சள் நிற இரத்தம் வெளியேறினாலோ அல்லது இரத்தத்தின் நிறம் மாறி லேசான கலரிலே இரத்தம் வெளியேறினாலோ அதை நாம் ஹைதாக, மாதவிடாய் இரத்தமாக நாம் கருதவே மாட்டோம் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம், துஹுருக்கு பிறகு, அதாவது தூய்மை அடைந்த பிறகு இப்படி இரத்தத்தின் நிறம் மாறி வெளியேறுவதை பார்த்தால் அதை ஹைதாக, மாதவிடாய் இரத்தமாக கருதக்கூடாது. ஆனால் தூய்மை அடைவதற்கு முன்பு மாதவிடாய் இரத்தம் என்பது நிறம் மாறி கடைசி நாட்களிலே நிறம் மாறி வர வாய்ப்புண்டு. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, துஹுரை அவர்கள் பார்ப்பதற்கு முன்பு, துஹுர் என்று சொன்னால் இரத்தம் நின்றுவிட்ட பிறகு சுத்தத்தை அடைவது என்பது அர்த்தமாகும். பெண்கள் சுத்தம் அடைவதற்கு முன்பு, துஹுருக்கு முன்பு இரத்தத்தின் நிறம் மாறி ஆரம்பத்திலே கருப்பு நிறமாக இருந்தது, பிறகு சிகப்பு நிறமாக மாறியது, பிறகு மஞ்சள் நிறமாக மாறியது. ஆனால் இப்படி இரத்தத்தின் நிறம் மாறியும் துஹுரை அடையாமல், சுத்தத்தை அடையாமல் 15 நாட்களை அவர்கள் தாண்டிவிட்டால், 15 நாட்களை தாண்டிவிட்டால் என்ன செய்ய வேண்டும், 15 நாட்கள் வரை அதை ஹைத், மாதவிடாய் இரத்தமாக கருத வேண்டும். ஆனால் 15 நாட்களை தாண்டியும் துஹுர் அடையவில்லை, சுத்தத்தை அடையவில்லை, இரத்தம் நின்று போகவில்லை, அல்லது வெள்ளை நீரை அவர்கள் பார்க்கவில்லை, தொடர்ந்து இரத்தம் வந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்த அளவிற்கு, 15 நாட்கள் தாண்டிவிட்டது என்று சொன்னால் 15 நாட்கள் வரை அதை மாதவிடாயாக கருதி 15 நாட்களுக்கு பிறகு வரக்கூடியதை மாதவிடாயாக கருதக்கூடாது. மாறாக 15 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய இரத்தத்தை இஸ்திஹாதா வின் இரத்தமாக கருத வேண்டும். இஸ்திஹாதா என்று சொன்னால் என்ன, இது மாதவிடாய் அல்ல, மாறாக நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாக, கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அந்த நரம்பிலிருந்து வரக்கூடிய இரத்தம் அது. இது ஒரு வகையான வியாதி, அது மாதவிடாய் அல்ல, மாதவிடாய் மாதிரி தெரியும் ஒரு வியாதி. அதை அரபியிலே இஸ்திஹாதா என்று சொல்வார்கள். எனவே அந்த வியாதி என்று அதை கருத வேண்டும். எப்போது, 15 நாட்களுக்கு பிறகும் தொடர்ந்து இரத்தம் ஏற்பட்டால், இரத்தப்போக்கு ஏற்பட்டால். எனவே அந்த வியாதியுடைய சட்டங்கள் என்ன, அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். ஆனால் 15 நாட்களுக்கு முன்பு வரை இரத்தத்தின் நிறம் மாறி மாறி வந்தாலும், அதை துஹுர் அடைவதற்கு முன்பு வரை இரத்தத்தின் நிறம் மாறி மாறி வந்தாலும் அதை மாதவிடாய் இரத்தமாகவே கருத வேண்டும். அதே போல் கணித்திற்குரியவர்களே, கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக அவர்களுக்கு மாதவிடாய் என்பது ஏற்படாது, ஹைத் என்பது வராது.
பொதுவாக. ஆனால் சில பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும் நாட்களிலும் மாதவிடாய் ஹைத் என்பது ஏற்படலாம், வாய்ப்புண்டு. எனவே அப்படி அவர்களுக்கு மாதவிடாய் இரத்தம் ஏற்பட்டால் அது மாதவிடாய் தான் என்று அவர்கள் கருதி அந்த நாட்களில் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? மற்ற நாட்களில் பொதுவாக எப்படி மாதவிடாய் ஏற்பட்டால் தொழாமல் அவர்கள் இருப்பார்களோ, கர்ப்பமாக இருக்கக்கூடிய நாட்களில் பொதுவாக மாதவிடாய் ஏற்படாது. ஆனால் சில பெண்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படி ஏற்பட்டால் அது மாதவிடாய் தான் என்று தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக அவர்களுக்கு ஏற்படும் பொழுது எப்படி தொழுகை விட்டுவிடுகிறார்களோ தொழுகையை விட்டுவிட வேண்டும். தூய்மை அடைந்த பிறகு குளித்துக் கொள்ள வேண்டும். தொழுகையை தொழ ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக கணித்திருக்கிறவர்களை நிஃபாஸ் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள். பிரசவத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கை நிஃபாஸ் என்று சொல்வார்கள். இந்த நிஃபாஸுடைய குறைந்தபட்ச நாட்கள் எவ்வளவு சொல்ல முடியாது. சில பெண்களுக்கு நிஃபாஸ் ஏற்படாமல் கூட இருக்கலாம். சில பெண்களுக்கு நிஃபாஸ் என்கிற அந்த இரத்தப்போக்கு ஏற்படாமலே கூட இருக்கலாம். அல்லது ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் எத்தனை நாட்கள் சொல்ல முடியாது, அது மாறுபடலாம். ஆனால் அதிகபட்சம் 40 நாட்கள் தான். திர்மிதியின் அறிவிப்பிலே 139வது ஹதீஸிலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் நிஃபாஸ் என்கிற பிரசவ இரத்தப்போக்காக அதை கருதுவார்கள். எனவே பல அறிஞர்களுடைய கருத்தானது நிஃபாஸுடைய கடைசி அளவு என்பது, கால அளவு என்பது 40 நாட்கள் தான். என்ன அர்த்தம்? 40 நாட்களுக்கு பிறகும் சில பெண்களுக்கு பிரசவ இரத்தப்போக்கு என்பது ஏற்பட்டால் 40 நாட்கள் வரை அதை பிரசவ இரத்தப்போக்காக நிஃபாஸாக கருதட்டும். 40 நாட்களுக்கு பிறகு வரக்கூடியதை இஸ்திஹாதாவாக கருதட்டும். எப்படி மாதவிடாய் சம்பந்தமாக 15 நாட்களுக்கு பிறகு ஏற்பட்டால், இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அதை இஸ்திஹாதா என்கிற நோயாக கருத வேண்டும், தொழுகை விட்டு இருக்கக்கூடாது என்று சொன்னோமோ, அதே போல்தான் நிஃபாஸிலே பிரசவ இரத்தப்போக்கிலே கடைசி அளவு என்பது 40 நாட்கள். 40 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய இரத்தம் நிஃபாஸ் கிடையாது, மாறாக இது இஸ்திஹாதா என்கிற நோய் என்று கருதி உடனே குளித்து தொழ ஆரம்பித்து விட வேண்டும். சில பெண்களுக்கு 40 நாட்களுக்கு உள்ளே சில நாட்கள் இரத்தம் வரும், பிறகு நின்றுவிடும். 1-2 நாட்கள் மறுபடியும் இரத்தம் ஏற்படும். ஏன்னா அப்போது அத்தகைய சூழ்நிலையில் இரத்தம் நின்றுவிட்டால் குளித்து தொழுகை ஆரம்பித்து விடட்டும். 2-3 நாட்களில் மறுபடியும் இரத்தம் வந்தால் மறுபடியும் விட்டுவிடட்டும். இப்படி 40 நாட்கள் வரை என்ன செய்ய வேண்டும்? இடையில் நின்று கூட இந்த நிஃபாஸ் என்கிற இரத்தம் ஏற்படலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கடைசி அளவு ஆனது 40 நாட்கள். சில பெண்களுக்கு 40 நாட்கள் முடிவடைந்த பிறகும் இரத்தம் நிற்கவில்லை, இரத்தப்போக்கு நிற்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 40 நாட்கள் முடிவடையக்கூடிய இந்த நாட்களானது, டேட் ஆனது, பொதுவாக அவர்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாய் நாட்களோடு ஒத்துப்போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு பெண் ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 27 வரை அவர்களுக்கு ஹைது ஏற்படும், மாதவிடாய் இரத்தம் ஏற்படும் என்று சொன்னால், அந்த பெண் பிரசவத்திற்கு பிறகு அவருக்கு ஏற்படக்கூடிய இந்த நிஃபாஸ் என்பது 20ஆம் தேதி கடைசியாக, 40வது நாள் என்பது 20ஆம் தேதி கடைசியாக முடிவடைகிறது. அதற்கு பிறகும் அவர்களுக்கு இரத்தம் தொடர்ந்து வந்தால் அது அநேகமாக எந்த இரத்தமாக இருக்கலாம்? அது மாதவிடாய் இரத்தமாக இருக்கலாம். ஏனெனில் 20ஆம் தேதி நிஃபாஸுடைய கால அளவு முடிவடைகிறது, 40 நாட்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய நாட்கள் ஒத்துப்போகிறது. எனவே கூடுதலாக 40 நாட்களுக்கு பிறகு அதிகப்படியாக வரக்கூடிய அந்த இரத்தம் மாதவிடாய் இரத்தமாக இருக்கலாம். ஆனால் இது யாருக்காக? அவர்களுடைய மாதவிடாய் நாட்கள் என்பது 40 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களோடு ஒத்துப்போனால் மட்டுமே. அந்த நேரத்திலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இது மாதவிடாய் இரத்தம் போல் தெரிகிறதா? ஏனெனில் ஆரம்ப கட்டத்தில் மாதவிடாய் இரத்தம் என்பது கருப்பு நிறமாக இருக்கும், கட்டியாக இருக்கும், துர்நாற்றம் இருக்கும் என்று சொன்னோம். எனவே அந்த தன்மைகளோடு ஒத்துப்போகிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு என்ன செய்யட்டும்? மேலும் ஒரு 7 நாட்கள் 9 நாட்கள் அவர்களுடைய கால அளவு எவ்வளவோ பொதுவாக அத்தனை நாட்கள் காத்திருக்கலாம். அப்படி இல்லை, அது மாதவிடாய் நாட்களோடு ஒத்துப்போகவில்லை, அல்லது அந்த இரத்தம் மாதவிடாய் இரத்தம் மாதிரி தெரியவே இல்லை, தன்மைகள் எதுவுமே ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால் அது இஸ்திஹாதாவாகவே இருக்கலாம்.
எனவே அவர்கள் குளித்து தொழுகையை தொழ ஆரம்பித்து விட வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, மாதவிடாய் நாட்களில் அல்லது நிஃபாஸ் பிரசவ இரத்தப்போக்கு நாட்களில் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? முதலாவதாக, கணவன் மனைவி உடலுறவு கொள்ளக்கூடாது. 2வது அத்தியாயம் 222வது வசனம் 222 அதில் அல்லாஹ் சொல்கிறான், மாதவிடாய் ஏற்படும் பொழுது தன் மனைவிகளோடு நீங்கள் சேராதீர்கள், நெருங்காதீர்கள். நெருங்காதீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உடலுறவு கொள்ளாதீர்கள் என்பது அர்த்தமாகும். எதுவரை? அவர்கள் தூய்மையை அடையும், துஹுரை அடையும் வரை. அதேபோல் முஸ்லிம் நூலின் 172வது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த நாட்களில் அந்த பெண்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள், உண்ண மாட்டார்கள், பருக மாட்டார்கள் என்பதை சொல்லிவிட்டு பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் இப்படியெல்லாம் செய்வது கூடாது, தவறு. இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்லன் நிகாஹ், உடலுறவு கொள்வதை தவிர நீங்கள் மற்ற நாட்களில் என்னெல்லாம் செய்வீர்களோ, மனைவியோடு சேர்ந்து உட்கார்வது, முத்தமிடுவது, அல்லது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது, இருவரும் சேர்ந்து படுப்பது, இதையெல்லாம் செய்யலாம், அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் செய்ய வேண்ட தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? அந்நிகாஹ், அதாவது உடல் உறவு கொள்வது, இதை தவிர என்று சொன்னார்கள். இதே விஷயத்தை இன்னும் தெளிவாக சொன்னதாக இப்னு மாஜாவின் 644வது ஹதீஸ் அல்லது 687வது ஹதீஸ், அதில் ரசூல் அவர்கள் தெளிவாக இல்லல் ஜிமா என்று சொல்கிறார்கள். உடலுறவு கொள்வதை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீர்களோ, எப்படியெல்லாம் இருப்பீர்களோ மனைவிமார்களோடு, அப்படியே நீங்கள் இருக்கலாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே உடலுறவு கொள்வது மட்டும்தான் ஹராம், தவிர சேர்ந்து படுப்பது, சேர்ந்து உட்காருவது, இந்த அனைத்துமே இன்ஷா அல்லாஹ் அனுமதிக்கப்பட்டது. இதைதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் ஏற்படக்கூடிய நாட்களில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்கள் போல் சாதாரணமாக தான் இருப்பார்கள், சேர்ந்து படுப்பார்கள், எல்லாம் அப்படியே தான் இருக்கும். எதை மட்டுமே தவிர்த்துக் கொள்வார்கள்? உடலுறவு கொள்வதை மட்டுமே. மேலும் கணித்திற்குரியவர்களே, இரத்தம் நின்றுவிட்டால், துஹுர் என்கிற அந்த தூய்மையை அடைந்து விட்டால், பெண்கள் குளித்த பிறகுதான் உடலுறவு கொள்வது அனுமதிக்கப்பட்டதை தவிர இரத்தம் நின்று விடுவது மட்டுமே என்னது? போதுமானதல்ல. இரத்தம் நின்றுவிட்ட பிறகு அவர்கள் குளித்து முழுமையாக சுத்தத்தை அடைந்தால் மட்டுமே தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இருவரும் சேர வேண்டுமே தவிர இரத்தம் நின்றுவிட்ட பிறகு குளிப்பதற்கு முன்பு கூட என்ன செய்யக்கூடாது? உடலுறவு கொள்ளக்கூடாது. சில பெண்களுக்கு குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால், தயமும் சம்பந்தப்பட்ட சட்டத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வியாதி ஏதாவது இருந்தால் என்ன செய்யலாம்? தயமும் செய்யலாம். எனவே குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சில பெண்கள் இருந்தால், இரத்தம் நின்ற பிறகு அவங்க என்ன செய்யலாம்? தயமும் செய்யலாம். தயமும் செய்த பிறகு இருவரும் கணவன் மனைவி ஒன்று சேரலாம். மேலும் கணித்திற்குரியவர்களே, எவரேனும் ஒருவர் தடை செய்யப்பட்ட இந்த காரியத்தை மீறி செய்துவிட்டால், மாதவிடாய் நாட்களிலே பெண்ணோடு தன் மனைவியோடு சேர்ந்து விட்டால், இது மிகப்பெரிய ஒரு பாவம். இத்தகையவர்கள் முதலாவதாக தௌபா செய்ய வேண்டும். அடுத்ததாக 1 தீனார் அல்லது அரை தீனார் அல்லது அதற்கு சமமான காசை சதகாவாக ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். 1 தீனார் அல்லது அரை தீனார். 1 தீனார் என்று சொன்னால் 4.25 கிராம் கோல்டு, 4.25 கிராம் தங்கம், அல்லது அரை தீனாரும் கொடுக்கலாம் குறைந்தபட்சம். அரை தீனார் என்பது இன்றைய கால அளவில் 2.13 2.13 கிராம் தங்கம். இதை பரிகாரமாக கொடுக்க வேண்டும் என்று நசஈ நூலின் 290வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாதவிடாய் நாட்களிலே அல்லது நிஃபாசுடைய நாட்களிலே உடலுறவு கொள்வது ஹராம். இரண்டாவது, மாதவிடாய் நாட்களில் அல்லது பிரசவ இரத்தப்போக்கு ஏற்பட்ட அந்த நாட்களில் ஒரு கணவன் தலாக் சொல்ல விரும்பினால், மனைவிக்கு தலாக் சொல்ல விரும்பினால் தலாக் சொல்லக்கூடாது. மாறாக அந்த பெண்கள் தூய்மை அடைவதை, துஹுர் அடைவதை காத்திருக்க வேண்டும். தூய்மை அடைந்த பிறகுதான் தலாக் சொல்ல வேண்டும். 65வது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறிப்பிடுகிறான். மேலும்
இப்னு உமர், உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் உமர் அவர்கள் தன்னுடைய மனைவியை மாதவிடாய் நாட்களிலே தலாக் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி ரசூலுக்கு தெரிந்தபோது தன்னுடைய தலாகை வாபஸ் வாங்கும்படி தன் மனைவியோடு சேர்ந்து விடும்படி சொன்னார்கள். சேர்ந்து விட்ட பிறகு தலாக் கொடுக்கவே அவர்கள் விரும்பினால், இதற்கு பிறகு அவருடைய மனைவி தூய்மை அடைந்தால், துஹுரை அடைந்து விட்டால் அப்போது தலாக் சொல்லட்டும், ஆனால் இந்த நேரத்தில் தலாக் சொல்லக்கூடாது என்று ரசூல் அவர்கள் தடை செய்தார்கள். புகாரியின் 5251 5251, அதே போல் முஸ்லிமின் 1471. மூன்றாவதாக, பெண்கள் மாதவிடாய் நாட்களில் மற்றும் நிஃபாசுடைய நாட்களிலே தொழக்கூடாது, தொழுவது ஹராம். ஃபாத்திமா பின்து அபி ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மாதவிடாய் ஏற்பட்டால் ஃபதஇ அஸ்ஸலாத, தொழுகையை விட்டுவிடுங்கள், தொழுவது ஹராம், தொழுகை கூடாது. மேலும் அந்த விடுபட்ட அந்த தொழுகையை கதாவும் செய்ய அவசியம் இல்லை. 7 நாட்கள் 9 நாட்கள் எத்தனை தொழுகை விட்டுவிடுகிறார்களோ அதை மறுபடியும் கதா செய்யவும் அவசியமில்லை. புகாரியின் 320வது ஹதீஸ் இது. நான்காவதாக, மாதவிடாய் நாட்களில் நிஃபாசுடைய நாட்கள் செய்யக்கூடாத ஒன்று நோன்பு நோற்பது கூடாது. ஆனால் நோன்பு நோற்பதற்கும் தொழுகைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வேறுபாடு என்று சொன்னால், விட்டுப்போன அந்த தொழுகையை தொழ வேண்டிய கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மாதவிடாயின் காரணமாக விடுபட்டு போன நோன்புகளை தூய்மை அடைந்த பிறகு கதா செய்ய வேண்டும். ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கதா செய்ய வேண்டும். நோன்பை கதா செய்வது அவசியம். தொழுகையை மற்றும் நோன்பை இரண்டையும் விட்டுவிட வேண்டும் என்பதற்கான ஆதாரம் புகாரி 304. ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பெண்கள் மாதவிடாய் ஏற்படும் பொழுது தொழுகையை மற்றும் நோன்பு நோற்பதை விட்டுவிடுகிறார்களா இல்லையா என்று சஹாபா பெருமக்களிடத்தில் கேட்கிறார்கள். ஆம், ஏன் இல்லை என்று சஹாபா பெருமக்கள் பதில் சொன்னதாக புகாரி 304. அதேபோல் கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு நோற்கக்கூடிய அந்த சமயத்தில் இஃப்தாருக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு பிரசவ மன்னிக்க வேண்டும், இந்த மாதவிடாய் இரத்தம் என்பது ஏற்பட்டால் ஓரிரண்டு நிமிடங்களுக்கு முன்பு ஏற்பட்டாலும் அந்த நோன்பை கணக்கில் கொண்டு வரக்கூடாது. மாறாக அந்த நோன்பு வீணாக போய்விட்டது, அதை ரமதானுக்கு பிறகு கலா செய்வது அவசியம். சரி, ஐந்தாவதாக, மாதவிடாய் நாட்களில் அல்லது நிஃபாசுடைய நாட்களில் பெண்கள் செய்யக்கூடாத ஒன்று பள்ளிவாசலில் தங்குவது. இதற்கு முன்பே நாம் சொல்லியிருக்கிறோம், பள்ளிவாசலை கடந்து போகலாம், அனுமதியுண்டு. அல்லது உள்ளே நுழைந்து சீக்கிரமாக வெளியேறுவதாக இருந்தால் உள்ளே போகலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் அனுப்பினார்கள். நான் துண்டை மறந்து வந்துவிட்டேன், அதை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி. எனவே கடந்து செல்வதற்கு, உள்ளே சென்று உடனே சீக்கிரமாக வெளியே வருவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் உள்ளே போய் சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் தங்குவதாக இருந்தால், அமர்வதாக இருந்தால் அதற்கு அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட போது சொன்னார்கள், ஹஜ் சமயத்திலே, ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே, ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் செய்யக்கூடிய அனைத்து கடமைகள் நீங்கள் செய்யுங்கள், ஆனால் எதை தவிர பள்ளிவாசலுக்குள் நுழைந்து தவாஃப் செய்யக்கூடாது, ஏனெனில் பள்ளிவாசலில் தங்குவது ஹராம். இது புகாரியின் 305வது ஹதீஸாக, முஸ்லிமின் 1211வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் இதற்கு முன்பே பல இடங்களில் நாம் குறிப்பிட்டது போல், அசுத்தமான இந்த நிலையில் முஸ்ஹஃபை, அதாவது குர்ஆனை தொடக்கூடாது. குர்ஆன் என்று சொன்னால் கணித்திற்குரியவர்களே, குர்ஆன் மட்டுமே எழுதப்பட்ட இதுவாக இருக்க வேண்டும். அது முழு குர்ஆனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஜுஸ் 5 ஜுஸ் 5 பாரா என்று அப்படி இருந்தாலும் சரி, குர்ஆன் மட்டுமே இருந்தால்தான் அதை தொடுவதற்கு வுது அவசியம். ஆனால் மற்றபடி தர்ஜமா குர்ஆனாக இருந்தாலோ அல்லது தஃப்சீர், குர்ஆனுடைய விளக்கம் எழுதப்பட்டிருந்தாலோ அது குர்ஆன் அல்ல, மாறாக தர்ஜமா குர்ஆன். தஃப்சீராக இருந்தால் அது குர்ஆன் அல்ல, மாறாக தஃப்சீருல் குர்ஆன், அது வேறு வகை. சரியா? குர்ஆன் வசனங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தால்தான் அதை குர்ஆன் என்று நேரடியாக சொல்ல முடியும். தர்ஜமா குர்ஆனாக இருந்தால் அது தர்ஜமா குர்ஆன். எனவே கணித்திருக்கிறவர்களே, அந்த தர்ஜமா குர்ஆனாக இருந்தாலோ அல்லது தஃப்சீருல் குர்ஆனாக இருந்தாலோ அதை வுது இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் தொடலாம். ஆனால் குர்ஆன் மாத்திரம் எழுதப்பட்டிருந்தால், அது முழு குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஒரு சில பாகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, குர்ஆன் மட்டுமே எழுதப்பட்டிருந்தால் அதை தொடுவதற்கு வுது அவசியம். எனவே இந்த காரியங்களை தான் மாதவிடாய் நாட்களிலே பெண்கள்
அந்த பெண்களோடு சார்ந்து இருக்கக்கூடிய கணவர்மார்கள் தவிர்க்க வேண்டுமே தவிர, மற்றபடி மாதவிடாய் நாட்களிலே சேர்ந்து உட்கார்ந்து உண்ணுவது, பருகுவது, சேர்ந்து உட்காருவது, கணவனோடு சேர்ந்து படுப்பது, அல்லது வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக பார்த்தோமேயானால் திக்ர் செய்வது, துவா செய்வது, குரான் படிப்பது, குரான் ஓதுவது, இதற்கெல்லாம் தடை கிடையாது. அதே போல் ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே மாதவிடாய் ஏற்பட்டால் எல்லாம் செய்யலாம். ஹஜ்ஜுடைய இபாதத்தில் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளை பெண் செய்யலாம். எதை தவிர? காபாவை சுற்றி தவாஃப் செய்வதை தவிர. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் சஃபா மர்வாக்கிடையே ஓடுவோமே, சை என்று சொல்வார்கள், அதுவும் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து விட்டது அந்த பகுதியும். எனவே இந்த இரண்டை தவிர, ஏனெனில் பள்ளிவாசலில் நீண்ட நேரம் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது, தங்கக்கூடாது, அமரக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் அதேபோல் கணித்திற்குரியவர்களே, குரான் ஓதலாமா என்று பலர் கேட்கிறார்கள். நிச்சயமாக குரான் ஓதலாம். மாதவிடாய் நாட்களில் குரான் ஓதக்கூடாது என்று தடை செய்ததாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஒரு சில ஹதீஸுகள் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டாலும் அந்த அனைத்துமே பலவீனமான அறிவிப்புகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக கணித்திற்குரியவர்களே, இஸ்திஹாதா என்கிற அந்த நோய், இது ஒரு நரம்பிலிருந்து வரக்கூடிய ரத்தம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, இது நரம்பிலிருந்து வரக்கூடிய ரத்தம் தானே தவிர இது மாதவிடாய் ரத்தம் அல்ல. எனவே மாதவிடாய் ரத்தம் ஏற்பட்டால் அது குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும். எனவே அந்த நாட்களை தாண்டி, உங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய நாட்களை தாண்டி ரத்தம் வந்தால் அது இஸ்திஹாதாவாக தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இஸ்திஹாதா ரத்தம் ஏற்பட்டால் அப்போது அதை சுத்தப்படுத்தி ஒவ்வொரு தொழுகைக்காக உது செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்திஹாதாவுடைய சட்டங்கள் என்பது மாதவிடாய் இரத்தத்து சட்டங்கள் அல்ல. மாறாக மாதவிடாய் நாட்களில் தொழுவது, நோன்பு நோற்பது ஹராம், உடலுறவு கொள்வது ஹராம், அந்த அனைத்துமே இஸ்திஹாதாவிலே செய்யலாம். தொழுதையாக வேண்டும், கடமை விடக்கூடாது. நோன்பு நோற்க வேண்டும், உடலுறவு கொள்வதாக இருந்தாலும் கணவன் மனைவி அனுமதி உண்டு. எனவே இஸ்திஹாதாவுடைய சட்டங்கள் ஹைதுடைய சட்டங்கள் கிடையாது. மேலும் இஸ்திஹாதாவுடைய இரத்தம் என்பது நிறத்தில் சிகப்பு நிறமாகவும் கட்டியாக இருக்காது, மாறாக லேசாக இருக்கும். துர்நாற்றமும் இருக்காது இந்த இரத்தத்திலே. இந்த அடையாளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், இது இஸ்திஹாதாவுடைய இரத்தம். துர்நாற்றம் இருக்காது, லேசாக திக்காக இருக்காது, தின்னாக இருக்கும். எனவே இந்த அடையாளங்களை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் சில பெண்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் இத்தனை நாட்கள் என்று ஃபிக்ஸ்டா குறிப்பிட்ட அந்த நாட்கள் 7 நாட்கள் இப்படிதான் தொடர்ந்து வரும், அதிகமாக அது குறையாது. இப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால் எப்பாவது ஒரு முறை 7 நாட்களை தாண்டி இரத்தம் வந்தால் அந்த இரத்தத்தில் துர்நாற்றம் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு முறை உறுதிப்படுத்தி பார்த்து கொண்டு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அது இஸ்திஹாதாவுடைய இரத்தமாக இருந்தால் உடனே குளித்து தொழுகையை ஆரம்பித்து விட வேண்டும். அது 8வது நாளாக இருந்தாலும் சரியே. இது யாருக்காக? ஒவ்வொரு மாதமும் கூடாமல் குறையாமல் 7 நாட்கள் 9 நாட்கள் என்று யாருக்கு ஹைது மாதவிடாய் இரத்தம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நாட்கள் அதிகமாகிவிட்டால் அவர்கள் நிச்சயிட்டோம், இந்த இப்போது நாம் சொன்ன அந்த சிஃபத்துகள், அந்த தன்மைகள் பொருந்துகிறதா என்பதை உறுதிப்படுத்தி பார்த்து கொண்டு அது இஸ்திஹாதாவாக கருதி என்ன செய்ய வேண்டும்? குளித்து தொழுகையை ஆரம்பித்து விட வேண்டும். ஆம், பல பெண்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் என்று இருக்காது. சில மாதங்கள் 7 நாட்கள், சில மாதங்கள் 9 நாட்கள் என்று மாறி மாறி வரும். எனவே இந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? இத்தகைய பெண்கள் அதிகபட்சம் 15 நாட்கள் வரை அவர்கள் காத்திருக்கலாம். 15 நாட்கள் வரை தொடர்ந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் கருப்பு நிறம், பிறகு சிகப்பு நிறம், பிறகு மஞ்சள் நிறம் என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நிற்கவே இல்லை என்று சொன்னால் கடைசி அளவு என்ன? 15 நாட்கள். 15 நாட்கள் வரை அவர்கள் காத்திருந்து 15 நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து இரத்தப்போக்கு அப்படியே ஏற்பட்டால் இஸ்திஹாதா என்று தெரிந்து கொண்டு 16வது நாள் உடனே குளித்து தொழுகையை ஆரம்பித்து விட வேண்டும். எனவே இந்த நோய் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் 2 விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன? இவர்கள் தொழுவது அவசியம், இவர்களுக்கு நோன்பு நோற்பது அவசியம். ஏனெனில் இது ஹைது மாதவிடாய் இரத்தம் அல்ல. சரியா? 2வது என்ன? இத்தகைய இஸ்திஹாதா என்கிற நோய் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் புதிதாக உது செய்ய வேண்டும். புதிதாக தொழுகை நேரம் நெருங்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய அபத்தை சுத்தப்படுத்தி, அந்த இரத்தம் ஒட்டியிருந்தால் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி கழுவிவிட்டு பிறகு உது செய்து தொழுக வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உது செய்ய வேண்டும். இது கட்டாய
கடமை. இது கண்ணியத்திற்குரியவர்களே மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தப்போக்கு, இறுதியாக இஸ்திஹாவா என்கிற நோய் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான சட்டங்களாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.